வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் அத்தியாயம் 24 ராமஸ்ய யுத்தோத்யோகः ஸ்ரீராமர் போருக்கு எத்தனிப்பது சதுர்விம்சः சர்கः 24வது சர்க்கம் ராமஸ்ய யுத்தோத்யோகः ஸ்ரீராமர் போருக்கு எத்தனிப்பது ஆஶ்ரமம் பிரதியாதே தோ खरेखर पराक्रमे तानेवोत्पाति कान् रामः सह भ्रात्रा ददर्शः கரப்பராக்கிரமே கொடிய பராக்கிரமம் உள்ள கரேக்கரன் ஆஶ்ரமம் ஆஶ்ரமத்திற்கு பிரதியாதேத்து வரும்பொழுது ராமஹ ஸ்ரீராமர் பிராத்ரா சக தம்பியோடு கூட தான் ஏவ அதி உத்பாதி காண அபசகுணங்களை ததர்ஷ கண்டார். கொடிய பராக்கிரமம் உள்ள கரன் ஆஶ்ரமத்திற்கு வரும்பொழுது ஸ்ரீராமர் தம்பியோடு கூட அதி அபசகுணங்களை கண்டார். தானுத்பாத்தான் மகாகோரான் உத்திதான் ரோமஹர்ஷணான் பிரஜானாமஹீதான் திருஷ்ட்வா லக்ஷ்மணம் வாக்கியமப்ரவீத். மகாகோரான் அதி பயங்கரமானவைகளும் ரோமஹர்ஷணான் மயிர்கூச்செரியுமாறு உத்திதான் உண்டானதுமான தான் அந்த உத்பாத்தான் அபசகுணங்களை பிரஜானாம் ஜனங்களுக்கு அஹிதான் கேடை விளைவிப்பனவாய் திருஷ்டுவா கவனித்து லக்ஷ்மணரை பார்த்து வாக்கியம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் சொன்னார். அதி பயங்கரமானவைகளும் மயிர்கூச்செரியுமாறு உண்டானதுமான அந்த அபசகுணங்களை ஜனங்களுக்கு கேடை விளைவிப்பனவாய் கவனித்து லக்ஷ்மணரை பார்த்து பின்வரும் சொல்லை சொன்னார். இமான் பஷ்ய மகாபாஹோ சர்வபூதாபஹாரிணः சமுத்திதான் மகோத்பாத்தான் சம்ஹர்த்தும் சர்வராக்ஷசான். மகாபாஹோ மகாபாகவே சர்வபூதாபஹாரிணः எல்லா பிராணிகளுக்கும் கேடு விளைவிக்கும் இமான் இந்த மகோத்பாத்தான் பெரும் அபசகுணங்களை சர்வராக்ஷசான் அரக்கர்கள் எல்லோரையும் சம்ஹர்த்தும் சம்ஹரிக்க சமுத்தித்தான் உண்டானவைகளாய் பஷ்ய உணர். மகாபாகவே எல்லா பிராணிகளுக்கும் கேடு விளைவிக்கும் இந்த பெரும் அபசகுணங்களை அரக்கர்கள் எல்லோரையும் சம்ஹரிக்க உண்டானவைகளாய் உணர். அமீருதீர தாராஸ்து விஸ்ருஜந்த கரஸ்வனான் व्योम्नि मेघा विवर्तन्ते परुषा गर्दभारुणाः. அமி இந்த மேகங்கள் வியோம்னி ஆகாயத்தில் கரஸ்வனான் விகார சப்தங்களை விஸ்ருஜந்தகையிட்டு கொண்டு ருதிரதாராத்து இரத்த தாரைகளை உடையனவாய் கர்தபாருணா செம்பட்டை நிறம் முற்றனவாய் பருஷாக கொடியவைகளாய் விவர்த்தந்தே திரிகின்றன. இந்த மேகங்கள் ஆகாயத்தில் விகார சப்தங்களை இட்டுக்கொண்டு இரத்த தாரைகளை உடையனவாய் செம்பட்டை நிறமுற்றனவாய் கூடியவைகளாய் திரிகின்றன. சதூமாஷ்ச ஷராः சர்வே மம யுத்தாபிநந்தினः ருக்மப்ருஷ்டாணி சாப்பாணே விவேஷ்டந்தி ச லக்ஷ்மண. லக்ஷ்மணா லக்ஷ்மணா மம எனது ஷராஹா பாணங்கள் சர்வே எல்லாமும்
சதூமாக புகைகின்றனவர் யுத்தாபீநந்தினக யுத்தத்தில் உற்சாகம் கொண்டிருக்கின்றன. ருக்ம பிருஷ்டாணி தங்கமயமான பின்புறமுடைய சாப்பாணீச்ச விட்களும் விவேஷ்டந்தே துடிக்கின்றன. லக்ஷ்மணா, எனது பாணங்கள் எல்லாமும் புகைகின்றனவாய் யுத்தத்தில் உற்சாகம் கொண்டிருக்கின்றன. தங்கமயமான பின்புறமுடைய விட்களும் துடிக்கின்றன. யாத்ருஷா இஹ கூஜந்தி பக்ஷினோ வனசாரிணः அக்ரதோ நோ பயம் பிராப்தம் சம்சயோ ஜீவிதஸ்ய ச. வனசாரிணக வனத்தில் திரியும் பக்ஷிணக பக்ஷிகள் இஹ இப்பொழுது யாத்ருஷாக இம்மாதிரியாய் கூஜந்தி கூவுகின்றன. நகா நமக்கு அக்ரதக முன்பாக பயம் ஆபத்து பிராப்தம் ஏற்பட்டுள்ளது. ஜீவிதஸ்ய உயிருக்கு சம்சயः ச சந்தேகமே. வனத்தில் திரியும் பக்ஷிகள் இப்பொழுது இம்மாதிரியாய் கூவுகின்றன. நமக்கு முன்பாக ஆபத்து ஏற்பட்டுள்ளது. உயிருக்கு சந்தேகமே. சம்பிரஹாரஸ்து சுமஹான் பவிஷ்யதி ந சம்சயः. சுமஹான் மிக பெரிய சம்பிரஹார யுத்தமானது தோ இப்பொழுது பவிஷ்யதி ஏற்பட போகிறது. சம்சயः ந இதற்கு ஐயமில்லை. மிக பெரிய யுத்தமானது இப்பொழுது ஏற்பட போகிறது. இதற்கு ஐயமில்லை. அயமாக்யாதி மே பாஹுः ஸ்புரமாணோ முहुर्मुहुः சன்னிகர்ஷேது ந சூர ஜயம் சத்ரோ பராஜயம். தோ ஆயினும் சூர வீரமே எனது அயம் இந்த பாஹுः கை முஹு முஹு இடைவிடாமல் ஸ்புரமானக துடிப்பதை சன்னிகர்ஷே சமீபத்தில் நகா நமக்கு ஜயம் ஜெயத்தையும் சத்ரோஹோ சத்ருவுக்கு பராஜயம் அபஜயத்தையும் ஆக்கியாத்தி உணர்த்துகிறது. ஆயினும் வீரா எனது இந்த கை இடைவிடாமல் துடிப்பதாய் சமீபத்தில் நமக்கு ஜெயத்தையும் சத்ருவுக்கு அபஜயத்தையும் உணர்த்துகிறது. சுப்ரபம் ச பிரசன்னம் ச தவ வக்த்ரம் ஹி லக்ஷ்யதே உத்யதானாம் யே யுத்தார்த்தம் ஏஷாம் பவதே லக்ஷ்மணா. நிஷ்பிரபம் வதனம் தேஷாம் பவத்யயோ பரீக்ஷயः. மேலும் லக்ஷ்மணா லக்ஷ்மணா தவ வக்த்ரம் உனது முகம் சுப்ரபம் தேஜோமயமாயும் பிரசன்னம் ச தெளிவுற்றதாயும் லக்ஷ்யத்தே காணப்படுகிறது. யுத்தார்த்தம் யுத்தத்திற்காக உத்யதானாம் முற்பட்ட ஏஷாம் எவர்களது வதனம் முகம் நிஷ்பிரபம் காந்தி அற்றதாய் பவதி ஆகிறதோ தேஷாம் அவர்களுக்கு ஆயுஹோ பரீட்சையः ஹி ஆயுளின் அழிவே பவதி ஹி விளையும். மேலும் லக்ஷ்மணா உனது முகம் தேஜோமயமாயும் தெளிவுற்றதாயும் காணப்படுகிறது. யுத்தத்திற்காக முற்பட்ட எவர்களது முகம் காந்தியற்றதாய் ஆகிறதோ அவர்களுக்கு ஆயுளின் அழிவே விளையும். ரக்ஷசாம் நர்ததாம் கோரஹ ஸ்ரூயதே மகாத்வனிः ஆஹதானாம் ச பீரீணாம் ராட்சசை க்ரூரகர்மபிः. நர்ததாம் கர்ஜிக்கும் ரக்ஷசாம் அரக்கர்களுடையவும் க்ரூரக்கர்மபிகி கொடிய செயல் புரியும்
ராட்சசைஹ அரக்கர்களாலேயே ஆகத்தானாம் அடிக்கப்பட்ட பேரீணாம் ச பேரிகளுடையவும் கோரக கொடிய மகாத்வனியே பேரொலி ஸ்ரூயத்தே கேட்கப்படுகிறது. கர்ஜிக்கும் அரக்கர்களுடையவும் கொடிய செயல் புரியும் அரக்கர்களாலேயே அடிக்கப்பட்ட பேரிகளுடையவும் கொடிய பேரொலி கேட்கப்படுகிறது. அநாகத விதானந்து கர்த்தவ்யம் ஜயமிச்சத ஆபதம் சங்கமானேன புருஷேன விபஷ்சித. ஆபதம் ஆபத்தை சங்கமானேன எதிர்பார்க்கின்றவனும் ஜெயம் ஜெயத்தை இச்சதா கோருகிறவனும் விபஷ்சிதா புத்திமானுமாகிய புருஷேன ஓர் மனிதனால் அநாகத விதானம் தூ முன்னேற்பாடுதான் கர்த்தவ்யம் செய்யத்தக்கது. ஆபத்தை எதிர்பார்க்கின்றவனும் ஜெயத்தை கோருகிறவனும் புத்திமானுமாகிய ஓர் மனிதனால் முன்னேற்பாடுதான் செய்யத்தக்கது. தஸ்மாத் கிருஹீத்வா வைதேஹீம் ஷரப்பாணேர்தனுர்தரः குஹாமாஶ்ரய சைலஸ்ய துர்காம் பாதப்பசங்குலாம். தஸ்மாத் ஆதலால் ஷரபாணியை கையில் அம்பு கொண்டு தனுர்தரः வில் தரித்தவனாய் வைதேகியை கிருஹீத்வா அழைத்து கொண்டு சைலஸ்ய மலையினது பாதப்பசங்குலாம் மரங்கள் அடர்ந்து துர்காம் புக முடியாது இருக்கும் குஹாம் குகையை ஆශ්‍රய அடைவாயாக. ஆதலால் கையில் அம்பு கொண்டு வில் தரித்தவனாய் வைதேகியை அழைத்து கொண்டு மலையினது மரங்கள் அடர்ந்து புக முடியாது இருக்கும் குகையை அடைவாயாக. பிரதிகோலித்துமிச்சாமி நயே வாக்கியம் இதம் த்வயா ஷாபிதோ மம பாதாப்யாம் கம்யதாம் வத்சமாச்சிரம். இதம் வாக்கியம் இந்தச் சொல்லை துவயா உன்னால் பிரதிகூலித்தும் ஏ மறுத்துரைக்கவும் இச்சாமீன நான் ஒப்பேன் ஆர்ஷம் மம எனது பாதாப்யாம் இரு பாதங்களின் மீதும் ஷாபிதக நீ ஆணையிடப்பட்டிருக்கின்றனை வத்ச குழந்தாய் மாச்சிரம் தாமதம் வேண்டாம் கம்யதாம் செல்லப்படட்டும். இந்தச் சொல்லை உன்னால் மறுத்துரைக்கவும் நான் ஒப்பேன் ஆர்ஷம் எனது இரு பாதங்களின் மீதும் நீ ஆணையிடப்பட்டிருக்கின்றனை குழந்தாய் தாமதம் வேண்டாம் செல்லப்படட்டும். த்வம் ஹி சூரஸ்ச பலவான் அன்யஹேத்தன்ன சம்சயः ஸ்வயம் துஹந்துமிச்சாமி சர்வானேவ நிஷாச்சரான். சூரः சூரனும் பலவான் ச பலவானுமான துவம் நீ ஒருவனே தான் இவர்களை ஹன்யாக கொல்வாய் சம்சயீன சந்தேகமில்லை. தூ எனினும் நிஷாச்சரான் அரக்கர்கள் சர்வானேவ எல்லாரையுமே ஸ்வயம் நானே ஹந்தும் கொல்ல இச்சாமி விரும்புகிறேன். சூரனும் பலவானுமான நீ ஒருவனே இவர்களை கொல்வாய் சந்தேகமில்லை. எனினும் அரக்கர்கள் எல்லோரையுமே நானே கொல்ல விரும்புகிறேன். ஏவ முக்தஸ்து ராமேண லக்ஷ்மண சக சீதயா शरणादाय चापं च गुहां दुर्गां समाश्रयत्.
ராமேன ஸ்ரீராமராலேவம் மேற்கண்டவர் உக்தக ஆஜ்ஞாபிக்கப்பட்ட லக்ஷ்மணர் உடனே ஷரான் பாணங்களையும் சாப்பம் ச வில்லையும் ஆதாய எடுத்துக்கொண்டு சீதா பிராட்டியாரோடு சக கூட துர்காம் புக முடியாத குகையை சமாசிரய தடைந்தார். ஸ்ரீராமரால் மேற்கண்டவாறு ஆஜ்ஞாபிக்கப்பட்ட லக்ஷ்மணர் உடனே பாணங்களையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு சீதா பிராட்டியாரோடு கூட புக முடியாத குகையை அடைந்தார். தஸ்மின் பிரவிஷ்டே து குஹாம் லக்ஷ்மணே சஹ சீதயா அந்த நிர்யுக்தமித்யுக்த்வா ராமः கவசமாவிஷத். தஸ்மின் அந்த லக்ஷ்மணர் சீதையா சக சீதா பிராட்டியாரோடு கூட குகையினுள் பிரவிஷ்டே து புகுந்தவுடன் ராமக ஸ்ரீராமர் அந்த பேஷ் நிர்யுக்தம் நல்லது இதி என்று உக்த்வா சொல்லி கவச்சத்தை ஆபிஷத் அணிந்து கொண்டார். அந்த லக்ஷ்மணர் சீதா பிராட்டியாரோடு கூட குகையினுள் புகுந்தவுடன் ஸ்ரீராமர் பேஷ் நல்லது என்று சொல்லி கவச்சத்தை அணிந்து கொண்டார். சத்யேனாக்னி நிகாஷேன கவச்சேன விபூஷிதः பபூவ ராமஸ்திமிரே விதூமோக்னிரிவோத்திதः. சஹ அந்த ராமः ஸ்ரீராமர் தேன அந்த அக்னிநிகாஷேன அக்னிக்கு ஒப்பான கவச்சேன கவசத்தால் விபூஷிதக அலங்கரிக்கப்பட்டவராய் திமிரே இருளில் உத்திதக உண்டான விதூமகா புகையற்ற அக்னி இவ அக்னியென பபூவ விளங்கினார். அந்த ஸ்ரீராமர் அந்த அக்னிக்கு ஒப்பான கவசத்தால் அலங்கரிக்கப்பட்டவராய் இருளில் உண்டான புகையற்ற அக்னியென விளங்கினார். சச்சாபமுத்யம்ய மகாச்சராணாதாய வீரியவான் பபூவாவஸ்திதஸ்தத்ர ஜ்யாஸ்வனை பூரயன் திஷா. வீரியவான் சஹ வீரியவானாகுமவர் மகத்தான சாப்பம் தனுசை உத்யம்ய தயார் செய்து ஷரான் பாணங்களை ஆதாய எடுத்துக்கொண்டு திசக எல்லா திசைகளையும் ஜாஸ்வனையே நான் ஒலிகளால் பூரையன் நிரப்பிக்கொண்டு தத்ர அவ்விடத்தில் அவஸ்தித இடம்பெயராது பபூவ இருந்தார். வீரியவானாகும் அவர் மகத்தான தனுசை தயார் செய்து பாணங்களை எடுத்துக்கொண்டு எல்லா திசைகளையும் நான் ஒலிகால் நிரப்பிக்கொண்டு அவ்விடத்தில் இடம்பெயராது இருந்தார். ததோ தேவா ச கந்தர்வாः சித்தாश्च சஹச்சாரணைः சமேயுश्च மகாத்மானோ யுத்த தர்ஷன காங்க்ஷயா. ததः அப்பொழுது மகாத்மாக்களான சகந்தர்வாக கந்தர்வர்கள் உள்ளிட்ட தேவர்களும் சித்தாச்ச சித்தர்களும் சாரணைஹி சகச்ச சாரணர்களோடு கூடவே யுத்த தர்ஷன காங்க்ஷயா யுத்தத்தை பார்க்க வேண்டும் என்ற அவாவினால் சமேயுஹு வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது மகாத்மாக்களான கந்தர்வர்கள் உள்ளிட்ட தேவர்களும் சித்தர்களும் சாரணர்களோடு கூடவே யுத்தத்தை பார்க்க வேண்டுமென்ற அவாவினால் வந்து சேர்ந்தார்கள்.
ऋषयश्च महात्मानो लोके ब्रह्मर्षि सत्तमाः समेत्ये சோச்சோசஹிதாஸ்தேன்யோன்யம் புண்ணிய கர்மணः லோகே உலகில் புண்ணிய கர்மணः புண்ணியச் செயலுற்ற மகாத்மானக மகாத்மாக்களாகிய ருஷயः ச முனிவர்களும் பிரம்மர்ஷி சத்தமாக சிறந்த பிரம்மரிஷிகளும் சமேத்தியச்ச வந்ததும் சகிதாக ஒன்று கூடி தே அவர்கள் அந்யோன்யம் ஒருவரோடு ஒருவர் ஊச்சுகு பின்வருமாறு பேசிக்கொண்டார்கள். உலகில் புண்ணியச் செயலுற்ற மகாத்மாக்களாகிய முனிவர்களும் சிறந்த பிரம்மரிஷிகளும் வந்ததும் ஒன்று கூடி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பின்வருமாறு பேசிக்கொண்டார்கள். ஸ்வஸ்தி கோ பிராஹ்மணேभ्योऽस्तु லோகானாம் ஏஹி சங்கதாः ஜயதாம் ராகவோ யுத்தே பௌலஸ்த்யான் ரஜனீச்சரான் சக்ரஹஸ்து யதா யுத்தே सर्वानसुरसत्तमान् एवमुक्त्वा पुनः प्रोचोर आलोक्य च परस्परम्. ஏஹி அவர்கள் எல்லாம் லோகானாம் உலகங்களுக்கும் கோ பிராமணேபியக பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் சங்கதாக நன்மை புரிபவர்களோ அவர்களுக்கு ஸ்வஸ்தி அஸ்து க்ஷேமம் உண்டாகுக. யுத்தே போரில் சக்கரஹஸ்தः சக்கரபாணியாகும் விஷ்ணு பகவான் அசுரசத்தமான் அசுரோத்தமர்கள் சர்வான் எல்லோரையும் யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ராகவः ஸ்ரீராமர் பௌலஸ்த்யான் புலஸ்திய வம்சத்தில் பிறந்த ரஜனீச்சரான் அரக்கர்களை யுத்தே போரில் ஜெயதாம் வெல்லுவாராக. ஏவம் என்று உக்த்வா சொல்லிவிட்டு புனக ச மீளவும் பரஸ்பரம் ஒருவரையொருவர் ஆலோக்கிய பார்த்து புரோச்சுகோ பின்வருமாறு பேசிக்கொண்டார்கள். எவர்களெல்லாம் உலகங்களுக்கும் பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நன்மை புரிபவர்களோ அவர்களுக்கு க்ஷேமம் உண்டாகுக. போரில் சக்கரபாணியாகும் விஷ்ணு பகவான் அசுரோத்தமர்கள் எல்லோரையும் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஸ்ரீராமர் புலஸ்திய வம்சத்தில் பிறந்த அரக்கர்களை போரில் வெல்லுவாராக என்று சொல்லிவிட்டு மீளவும் ஒருவரை ஒருவர் பார்த்து பின்வருமாறு பேசிக்கொண்டார்கள். சதுர்தச சஹஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஏகश्च ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. धर्मात्मावान राम श्रीरामर ஏகः च தனியாகவே பீமக்கர்மணாம் கொடிய செயலொற்ற ரக்ஷசாம் அரக்கர்களின் சதுர்தச சஹஸ்ராணி 14,000 யுத்தம் போரில் கதம் எங்கனம் பவிஷ்யதி ஈடுகொடுப்பார். தர்மாத்மாவான ஸ்ரீராமர் தனியாகவே கொடிய செயலொற்ற அரக்கர்களின் 14,000 போரில் எங்கனம் ஈடுகொடுப்பார். இதி ராஜர்ஷயः சித்தாः சக்கனாश्च द्विजर्षभाः जातकौतूहलास्तस्थोर् विमानस्थाश्च தேவதாः. விமானஸ்தாः விமானங்களில் இருந்தவர்களும் சகணாக பரிவாரங்களோடு கூடியவர்களுமான தேவதாச்ச தேவதைகளும் ராஜர்ஷயः ராஜரிஷிகளும் சித்தாः சித்தர்களும்
த்விஜர்ஷபாः च பிராமண உத்தமர்களும் இதி இவ்வாறு ஜாத கௌதூஹலாக அரிய ஆவலுற்று தஸ்துஹு இருந்தனர். விமானங்களில் இருந்தவர்களும் பரிவாரங்களோடு கூடியவர்களுமான தேவதைகளும் ராஜரிஷிகளும் சித்தர்களும் பிராமண உத்தமர்களும் இவ்வாறு அரிய ஆவலுற்று இருந்தனர். ஆவேஷ்டம் தேஜசா ராமம் சங்கிராம சிரசி ஸ்திதம் திருஷ்ட்வா சர்வாணி பூதானி பயாத் விவ்யதீரே ததா. ததா பொழுது தேஜசால் ஆவிஷ்டம் ஆக்கிரமிக்கப்பட்டு சங்கிராம சிரசி போர் முனையில் ஸ்திதம் சித்தமாய் நிற்கும் ராமம் ஸ்ரீராமரை திருஷ்ட்வா பார்த்து பூதானி பிராணிகள் சர்வாணி எல்லாமும் பயாத் பயத்தினால் விவ்யதிரே நடுங்கின. அப்பொழுது தேஜசால் ஆக்கிரமிக்கப்பட்டு போர் முனையில் சித்தமாய் நிற்கும் ஸ்ரீராமரை பார்த்து பிராணிகள் எல்லாமும் பயத்தினால் நடுங்கின. ரூபம் அப்ரதிமம் தஸ்யே ராமஸ்யாக்லிஷ்ட கர்மணः பபூவ ரூபம் க்ருத்தஸ்யே ருத்ரஸ்யேவ பினாக்கினः. தஸ்ய அந்த அக்லிஷ்ட கர்மணः சிரமமின்றி எதையும் செய்யவல்ல ராமஸ்ய ஸ்ரீராமருடைய அப்ரதிமம் ஒப்பற்ற ரூபம் உருவம் க்ருத்தஸ்ய கோபம் கொண்ட பினாக்கினः பினாக்கபாணியாகிய ருத்ரஸ்ய ருத்ர பகவானுடைய ரூபம் இவ உருவம் போல பபோவ ஆயிற்று. அந்த சிரமமின்றி எதையும் செய்யவல்ல ஸ்ரீராமருடைய ஒப்பற்ற உருவம் கோபம் கொண்ட பினாக்கபாணியாகிய ருத்ர பகவானுடைய உருவம் போல ஆயிற்று. ததா கம்பீர நிர்ஹ்ராதம் கோரவருமாயுதத்வஜம் அநீக்கம் யாதுதானானாம் சமந்தாத் பிரத்யேத்ருஷ்யத. ததா பொழுது யாதுதானானாம் அரக்கர்களுடைய கம்பீர நிர்ஹ்ராதம் பேரொலி கொண்ட அநீக்கம் சேனை சமந்தாத் நாட்புறமும் கோரவருமாயுதத்வஜம் கொடிய கவசம் ஆயுதம் கொடி இவைகளை உடையதாய் பிரத்யத்ருஷ்யத காணப்பட்டது. அப்பொழுது அரக்கர்களுடைய பேரொலி கொண்ட சேனை நாட்புறமும் கொடிய கவசம் ஆயுதம் கொடி இவைகளை உடையதாய் காணப்பட்டது. சிம்ஹநாதம் விஸ்ருஜதாம் அன்யோன்யம் அபிகர்ஜதாம் சாபாணி விஸ்வாரயதாம் ஜுரும்பதாம் சாப்யபீக்ஷ்ணஷः விப்ரகுஷ்டஸ்வனானாம் ச துந்துபீம் சாப்யே நிக்னதாம் தேஷாம் துமூலசப்தः பூரயாமாஸ தத்வனம். அந்யோன்யம் ஒருவரை ஒருவர் பார்த்து அபிகர்ஜதாம் அட்டகாசம் செய்கிறவர்களும் சிம்ஹநாதம் சிங்கநாதத்தை விஸ்ருஜதாம் இடுபவர்களும் சாப்பாணி விட்களை விஸ்வாரயதாம் டங்காரம் செய்பவர்களும் அபீக்ஷ்ணஷः அடிக்கடி ஜும்பதாமபி ஆரவாரிப்பவர்களும் விப்ரகுஷ்டஸ்வனானாம் ச பேரிரைச்சல் கொண்டவர்களும் துந்துபீஞ்ச துந்துபி வாத்தியங்களை நிக்னதாமபி அடிப்பவர்களுமான தேஷாம் அவர்களுடைய சொத்துமலகா பெரும் சப்தகா கோஷமானது
தத்வனம் அவ்வனத்தை பூரையாமாச நிரப்பிற்று. ஒருவரை ஒருவர் பார்த்து அட்டகாசம் செய்கிறவர்களும் சிங்கநாதத்தை இடுபவர்களும் விட்களை டங்காரம் செய்பவர்களும் அடிக்கடி ஆரவாரிப்பவர்களும் பேரிரைச்சல் கொண்டவர்களும் துந்துபி வாத்தியங்களை அடிப்பவர்களுமான அவர்களுடைய பெரும் கோஷமானது அவ்வனத்தை நிரப்பிற்று. தேன சப்தேன வித்ரஸ்தாः ஸ்வாபதாவனசாரிணः துத்ருவோர்யத்ர நிஷப்தம் पृष्ठतो न व्यलोकयन्. வனச்சாரிணக காட்டிலுள்ள ஸ்வாபதாக கொடிய மிருகங்கள் தேன அந்த சப்தேன ஒலியால் வித்ரஸ்தாக அஞ்சியவைகளாய் நிஷப்தம் சப்தமில்லாத இடம் எத்திர எதுவோ அதற்கு துத்ருவோ ஓடின பிருஷ்டதக திரும்பி ந வியலோக்கயன் பார்க்கவில்லை. காட்டிலுள்ள கொடிய மிருகங்கள் அந்த ஒலியால் அஞ்சியவைகளாய் சப்தமில்லாத இடம் எதுவோ அதற்கு ஓடின திரும்பி பார்க்கவில்லை. தத்வநீகம் மகாவேகம் ராமம் சமுபசர்பத திருத்தநானா பிரஹரணம் கம்பீரம் சாகரோபமம். திருத்தநானா பிரஹரணம் பலவிதப்படை தரித்ததும் சாகரோபமம் சமுத்திரத்திற்கு ஒப்பானதும் கம்பீரம் காம்பீரியமுடையதுமான தனீகம் அந்த சேனை தூ அப்பொழுது மகாவேகம் தீவிர வேகமுற்று ராமம் ஸ்ரீராமரை சமுபசர்பத கிட்டியது. பலவிதப்படை தரித்ததும் சமுத்திரத்திற்கு ஒப்பானதும் காம்பீரியம் உடையதுமான அந்த சேனை அப்பொழுது தீவிர வேகமுற்று ஸ்ரீராமரை கிட்டியது. ராமோபி சாரயம்ச்சக்ஷுः சர்வதோ ரணபண்டிதः ததர்ஷ खरसैन्यं तत् युद्धाभिमुखमुद्यतम्. ரணபண்டிதः போரில் வல்ல ராமः பி ஸ்ரீராமரும் சக்ஷுः பார்வையை சர்வதः எல்லா பக்கங்களிலும் சாரையன் செலுத்தி யுத்தாபிமுகம் போரை குறித்து உத்யதம் முயற்சியுற்ற தத் அந்த கர சைன்யம் கரணது சேனையை ததர்ஷ கண்டார். போரில் வல்ல ஸ்ரீராமரும் பார்வையை எல்லா பக்கங்களிலும் செலுத்தி போரை குறித்து முயற்சியுற்ற அந்த கரணது சேனையை கண்டார். வினம்யச்ச தனுர்பீமம் தோண்யோஷோத்ருத்ய சயகான் क्रोधमाहारयत्तीव्रं बधार्तं सर्वरक्षसाम्. भीमं பயங்கரமான தனுசை வினம்ய வளைத்து சாயகான் பாணங்களை தூண்யோகோ அம்புரா தூணிகள் இரண்டினின்றும் உத்ருத்ய எடுத்து சர்வரக்ஷசாம் எல்லா அரக்கர்களின் அதார்த்தம் வதைக்காக தீவிரம் உக்கிரமான குரோதம் கோபத்தை ஆகாரய தடைந்தார். பயங்கரமான தனுசை வளைத்து பாணங்களை அம்புரா தூணிகள் இரண்டினின்றும் எடுத்து எல்லா அரக்கர்களின் வதைக்காக உக்கிரமான கோபத்தை அடைந்தார். दुष्प्रेक्ष सोऽभवत्क्रुद्धो युगान्ताग्निरिव ज्वलन् तं दृष्ट्वा तेजसाविष्टं प्राद्रवन् वनदेवताः. क्रुद्धः कोपं कोण्ड युगान्ताग्निव प्रलयकालाग्निपोल ज्वलन् विळङ्गुं सहाव दुष्प्रेक्षः
ஏறெடுத்து பார்க்க முடியாதவராக அபவதானார். தம் அவரை தேஜசாலாவிஷ்டம் நிரம்ப பெற்றவராய் திருஷ்டுவா பார்த்து வனதேவதாக வனதேவதைகள் பிராத்ரவன் ஓடின. கோபம் கொண்டு பிரளய கால அக்னி போல் விளங்கும் அவர் ஏறெடுத்து பார்க்க முடியாதவராக ஆனார். அவரை தேஜசால் நிரம்ப பெற்றவராய் பார்த்து வனதேவதைகள் ஓடின. தஸ்ய க்ருத்தஸ்ய ரூபம் தோ ராமஸ்ய தத்ருஷே ததா தக்ஷஸ்யேவ க்ரத்தும் ஹந்தும் உத்யதஸ்ய பினாக்கினஹ. ததா பொழுது தஸ்ய அந்த க்ருத்தஸ்ய கோபம் கொண்ட ராமஸ்ய ஸ்ரீராமரது ரூபமானது தக்ஷஸ்ய தக்ஷருடைய க்ரதும் யாகத்தை ஹந்தும் உத்யதஸ்ய அழிக்க வந்த பினாக்கினக பினாக்க பாணியினுடையது. இவ தூ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தத்ருஷே விளங்கிற்று. அப்பொழுது அந்த கோபம் கொண்ட ஸ்ரீராமரது ரூபமானது தக்ஷருடைய யாகத்தை அழிக்க வந்த பினாக்க பாணியினுடையது எவ்வண்ணமோ அவ்வண்ணமே விளங்கிற்று. தத்கார்முகைராபரணே த்வஜைश्च तैर्वर्मभेश्चाग्ने समानवर्णैः बभूव सैन्यं पिशिताशनानां सूर्योदये नीलमिवाभ्रजालम्. பிஷிதாசனானாம் அரக்கர்களின் தத் சைன்யம் அந்த சேனையானது தைஹி கார்முகைஹி அந்த வில்லுகளாலும் ஆபரணைஹி ஆபரணங்களாலும் துவஜைஹி ச துவஜங்களாலும் அக்னி சமான வர்ணைஹி அக்னிக்கு ஒப்பான காந்தியுடைய வர்மபிஹி ச கவசங்களாலும் சூரியோதயே சூரியோதய காலத்தில் நீலம் அப்ரஜாலம் இவ நீலமேக கூட்டம் போல பபூவ இருந்தது. அரக்கர்களின் அந்த சேனையானது அந்த வில்லுகளாலும் ஆபரணங்களாலும் துவஜங்களாலும் அக்னிக்கு ஒப்பான காந்தியுடைய கவசங்களாலும் சூரியோதய காலத்தில் நீலமேக கூட்டம் போல இருந்தது. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே 4 सर्गः.